ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலோட இன்றைய சமையல் காளான் பிரியாணி. இதற்கு தேவையான பொருட்கள்: காளான் 200 கிராம், அரிசி 1.5 கப், தக்காளி 3, பெரிய வெங்காயம் 4, மல்லி புதினா அரை கட்டு, பட்டை வகைகள், தேங்காய் துருவல் 1 கப், இஞ்சி பூண்டு, கடலெண்ணெய் 100 ml, குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு ஜாரில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க வரமிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை, ஜாதி பத்திரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கதால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோன்னே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற மல்லி புதினா இலைகளையும் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. காளானை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு ஒரு கல் கூடவே இருக்கணுங்க, அப்போ தான் அரிசிக்கு கரெக்டாக வரும். இப்போது அரிசி அளந்த கப்பில் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அரை கப் காளானுக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்தாலே போதுங்க. அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பாட்டு அரிசியிலேயே டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி.